அருகே 35ஆம் ஆண்டு சபரிமலை யாத்திரை ஐயப்பன் படிபூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே உள்ள பாக்கம் புதிய காலனியில் ஐயப்பன் பக்தர்கள் 35வது ஆண்டு சபரிமலை யாத்திரை புறப்படுவதை முன்னிட்டு குருசாமிகள் பொன்னுரங்கம், தயாளன், அர்ஜுனன் மற்றும் 10க்கும் மேற்பட்ட குருசாமிகள் தலைமையில் ஐயப்பன் பக்தர்கள் ஒன்றிணைந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 18 படிகளை போன்று தத்ரூபமாக வடிவமைத்த நிகழ்வு காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் 18 படிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படிகளுக்கு விளக்கேற்றி வைத்தும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் குருசாமிகளால் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்கள் பஜனை பாடல் பாடிய போது பெண்கள் மீது பக்தி பரவசம் அடைந்து சாமியாடி பரவசமடைந்தனர். அந்த காலத்துல அணையா தீபம் ஏத்தி வைப்பாங்க, இருமுறை கட்டி புறப்பாடு நம்ம வர வரைக்கும் அந்த தீபம் அணையாம பார்த்துட்டு இருப்பாங்க வாசல்லையே. இன்னைக்கும் சில பேர் ஆத்துல இந்த மாதிரி கடுமையான விரதத்தை இருந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனை எல்லாரும் கையை கூப்பி அந்த பிள்ளையா இருக்க வேண்டிக்கோங்கம்மா. கலியுகத்துல